கிருஷ்ணகிரி அருகே பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிவராமன் மரணம். தற்கொலைக்கு முயன்றவர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்ததாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்தது தனிப்படை. துபாயிலிருந்து சென்னை வந்த திருவேங்கடம் என்பவர் சிக்கினார். கலைஞர் எழுதிய அனைத்து நூல்களும் நாட்டுடைமையாக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. கலைஞர் கடிதங்கள், நெஞ்சுக்கு நீதி, புதினங்கள், சிறுகதைகள், நாடகங்கள் என அனைத்தும் நூலுரிமை தொகையின்றி நாட்டுடைமையாக்கப்பட்டன. அரசியலில் ஒரு கத்துக்குட்டி என தன்னை விமர்சித்த செல்லூர் ராஜுவுக்கு அண்ணாமலை பதிலடி. செல்லூரை தாண்டிவிட்டால் செல்லூர் ராஜுவை யாருக்கும் தெரியாது என காட்டம். மக்களவைத் தேர்தலில் மோடியின் நம்பிக்கையை உடைத்தது இந்தியா கூட்டணி. ஜம்மு காஷ்மீர் மக்களின் அச்சத்தை ஒழிப்பதே நோக்கம் என்றும் ராகுல் காந்தி பேச்சு. ஈரோடு மாவட்டத்தில் மரவள்ளி கிழங்கு அறுவடை சீசன் தொடங்கியது. கடந்த மாதத்தை விட டன்னுக்கு 3000 ரூபாய் விலை வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பதால் விவசாயிகள் கவலை. பென்னாகரத்தில் நடைபெற்ற விஜயகாந்த் பிறந்தநாள் விழாவில் தள்ளுமுள்ளு. பட்டுப்புடவைகளை வாங்கிச் செல்ல முண்டியடித்த பெண்களால் பரபரப்பு. சந்திரயான் 3 திட்டம் வெற்றியடைந்து ஓராண்டு நிறைவு. விண்வெளியில் மேலும் சாதனைகள் படைக்க தயாராகும் இஸ்ரோ. உலகின் 2வது பெரிய வைரம் ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானாவில் கண்டுபிடிப்பு. சுமார் 2500 கேரட் எடை கொண்டது என தகவல். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.